மேல்மலையனூர் அருகே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கடத்தப்பட்ட பைனான்சியர் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், வணக்கம். என்ன பிரச்சனை, விவரங்கள்? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே வளர்ச்சியில் சாய் பைனான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வருபவர் சிவா. இவர் வீட்டுக்கு வந்த காரில் வந்த ஒரு கும்பல் இன்று காலை அவரை பேச வேண்டும் என்று வீட்டிலிருந்து தனியாக அழைத்து வந்துள்ளனர். அவரும் அவருடைய பார்ட்னர் காரில் வந்துள்ளார். திடீரென அந்த கும்பல் 7 பேர் கொண்ட கும்பல் அவரையும் அந்த காரையும் கடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் தான் இந்த தகவல் வளர்ச்சி காவல் நிலையத்துக்கு தெரிய வர காவல்துறையினர் பின்தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திற்கும் தகவல் கொடுக்கின்றனர். அதைத் தொடர்ந்துதான் மாவட்டம் முழுவதும் போலீசார் அந்த வாகனத்தை பிடிப்பதற்கான தீவிர பணியில் காவல்துறையிடம் உஷார்படுத்துகின்றனர். இதனைத் தொடர்ந்தான் அந்த கடத்தி வரப்பட்ட வாகனம் பார்ட்னர் கார் விழுப்புரம் நகரத்தில் சிக்னல் அருகே ராங் ரூட்ல எதிர் திசையில் வந்த ஒரு 6 இருசக்கர வாகனம் மீது பொதுமக்கள் காலையிலே பள்ளிக்கு வேலைக்கு சென்றவர்கள் மீது அடுத்தடுத்து மோதிவிட்டு அந்த கார் அதிவேகத்தில் சென்றது. இச்சம்பவமும் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்துதான் அந்த காரை விழாமல் துரத்தி போலீசார் பின்தொடர்ந்து சென்றனர். அந்த காரில் சென்ற கும்பல் அவரை அந்த நிதி நிறுவன பைனான்சர் சிவாவை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஜானகிபுரம் என்ற இடத்துல அருகே தேசிய நெடுஞ்சாலை காரை நிறுத்திவிட்டு அவரையும் அங்கே விட்டு அந்த கும்பல் அவர்கள் வந்த காரில் அந்த கும்பல் தப்பிவிட்டனர். இதனைத் தொடர்ந்துதான் சிவா மீட்ட போலீசார் தற்போது அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த கும்பல் யார் என்பது குறித்து தொடர்ந்து இவரிடமும் அந்த கார் தற்போது கிடைத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா திருச்சி நோக்கி சென்றது. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி கடந்து சென்றதும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்த ஒரு நிலையை தான் இருக்கிறது. அவரிடமும் அதாவது இவர் அங்க கொடுக்கல் வாங்கல் தகராறில் கடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.